அந்த கணேஷ் யார் இந்த ப்ராப்ளமோட சோர்ஸோ அவனோட பிஓஐ பவர் ஆஃப் அட்டார்னி சந்திரன் இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா நாங்க கோர்ட்ல நம்ம லாயர் வந்து ஜட்ஜிட்டே சொன்னா இவன் வந்து ரியல் எஸ்டேட் மாஃபியா சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்டா இது இவருக்கு என்ன ரோல் சொல்லிட்டு ஏன்னா அவரோட லாயர் வந்து இவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கிரியேட் பண்றா இவங்க வந்து அவங்களோட டேட்டிஸ் அதுக்கு புதிய புதிய பீட்டம்லாம் அந்த டெம்பிள்ல கிரியேட் பண்றா எஸ்டாப்ளிஷ் பண்றான்னு சொல்லிட்டு சொன்னா ஜட்ஜ் வந்து நீங்க யாரு உங்களுக்கு என்ன ரோலு நீங்க ஓனரும் இல்லை நீங்க அந்த லேண்ட் இல்ல பொசிஷன் பத்தி உங்களுக்கு சம்பந்தமே இல்லை நீங்க யாரு பேசுறதுன்னு சொல்லி கேட்டா இப்போ இவர் வந்து நான் தான் அந்த கணேஷோட லாயர் சொல்லிட்டு சொன்னார் இந்த கேஸ்லயோ ஒரு சூட்ல நீங்க சம்பந்தமே இல்லை உங்களுக்கு நீங்க வாய முடியுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க பதில் சொல்லுங்க உங்களோட என்ன கவுண்டரு நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி ஜஸ்டிஃபை பண்றது சொல்லிட்டு கேட்டார் நேற்றுக்கே மாதிரி பிபி வந்து எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டா எவ்வளவு டைம் அகைன் 2 வீக்ஸ் அப்போ ஜட்ஜ் என்ன சொன்னா 2 வீக்ஸ் கொடுக்குறேன் அன்னைக்கு நீ கவுண்டரும் பண்ண ஆர்குமெண்ட்டும் பண்ண அது வேற இந்த ஸ்டேட்டஸ் கோ கூட இல்லை நான் ஸ்டே இந்த ஆர்டர் மேல ஸ்டே ஆர்டர் கொடுக்குறேன் டிக்டேட் பண்ணது இன்னைக்கு ஆக்சுவலி நாளைக்கு ஆர்டர் டீடைல்டு ஆர்டர் வேற வந்துடும் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தா மாதிரி இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்துருக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கா ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கா இந்த சப் கலெக்டர் ஆர்டர் மேல ஸ்டே இருக்கு ஏன்னா ஆர்டர் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் இது வந்து கரெக்டான ஆர்டர் இல்லை சொல்லிட்டு அதுதான் நம்ம பாக்குற மாதிரி அட்ஜர்ன் இன்ட்ரிம் ஸ்டே நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 7th ஏப்ரல் ஏன்னா ஸ்டேட் வந்து 2 வீக்ஸ் டைம் கேட்டா இதுதான் நடந்தது இன்னைக்கு